தமிழகத்தில் கொலை குற்றங்கள் குறைந்துள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாகவும் கொலைகள் அதிகரித்து வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய குற்றச்சாட்டிற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்தில் நேற்று 4 கொலைகள் நடைபெற்றிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இருப்பினும் கோவை சம்பவம் முதற்கட்டமாக தற்கொலை என்றும், சிவகங்கையில் குடும்ப தகராறு காரணமாக கொலை நடைபெற்றுள்ளது என்றும் கூறினார். ஈரோடு சம்பவத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி நேற்று கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும், இது குறித்து தகவலறிந்த காவலர்கள் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை காரணமாக 2023ஆம் ஆண்டில் 49,280 கொள்ளை குற்றங்கள் நடந்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் 31,498 குறைந்துள்ளது என்றார். கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் 4,571 சமூக விரோதிகள் அடையாளம் காணப்பட்டு குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்ட கடுமையான நடவடிக்கையின் காரணமாக 2023ஆம் ஆண்டு கொலை, கொலைமை சூழற்ற குற்றங்கள் 49,280 இருந்தது. 2024இல் 31,498 குறைந்துள்ளது. ஒரே ஆண்டில் 17,782 குற்றங்கள் குறைத்திருக்கிறோம். சில கொலை குற்றங்கள் நடைபெறும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளிவரும்போது அதிக எண்ணிக்கையில் குற்றங்கள் நடைபெறுவது போன்ற தவறான கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. உண்மையில் எண்ணிக்கையின் அளவில் பார்க்கும்போது 2024ஆம் ஆண்டில் கொலை குற்றங்கள் 6.8 விழுக்காடு குறைந்திருக்கிறது. அதாவது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும்போது 109 கொலைகள் குறைந்திருக்கின்றன. அதேபோல் பழிக்கு பழி வாங்கும் கொலைகளின் எண்ணிக்கையும் 2024ஆம் ஆண்டில் 42.72 விழுக்காடு குறைந்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுவதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் திருவிழாக்கள், பெரிய பொழுதுபோக்கு இடங்கள், சுற்றுலா தலங்கள் போன்ற இடங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட காவல்துறை கூடுதல் எண்ணிக்கையிலான காவலர்களை ஈடுபடுத்தி எந்த விதமான சம்பவங்கள் நடைபெறாமல் செவ்வனே பணியாற்றி வருகிறார்கள் என்பதை இந்த அவையில் உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள்.